அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். ஏழை எளிய மக்களே அடகு வைத்த நகைகளை தகவல் ஏதும் சொல்லாமல் ஏலம் போயிட்டு என்று சொல்லி கொள்ளையடித்த அடகு கடையின் உரிமையாளரை உடனடியாக கைது செய். மயிலாடுதுறை அருகே ஆக்கூரில் உள்ள நகை அடகு கடையில் அடமானம் வைத்திருந்த ஏழை எளிய மக்கள் 649 பேரின் நகைகளை உரிய நோட்டீஸ் கொடுக்காமல் ஏலம் விட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டம் நடத்தினர். குழந்தைகளின் கல்வி மற்றும் மருத்துவ செலவுகளுக்காக அடமானம் வைக்கப்பட்ட நகைகளை ஏலம் விட்டு பணத்தை மோசடியாக பெற்ற கடை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முழக்கம் எழுப்பினர். கடை வீதியில் இயங்கி வருகின்ற மருதர் அடகு கடை. இந்த நகை அடகு கடையில் இங்கே இருக்கின்ற கிராமப்புறத்து மக்கள் குறிப்பாக கூலி வேலை செய்து தங்களுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற விவசாய கூலி தொழிலாளர்களுடைய நகைகளை தங்களுடைய தேவைக்காக, அதாவது கல்விக்காக, மருத்துவத்துக்காக தங்களுடைய நகைகளை 1 பவுனு 2 பவுனு இப்படியாப்பட்ட தங்க நகைகளை இந்த கடையில் மக்கள் அடகு வச்சிருக்காங்க. அந்த நகையினுடைய ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வைக்கப்பட்ட நகையை அவர்கள் மீட்பதற்காக இந்த கடையில் வந்து கேட்டபோது நகையை நாங்கள் ஏலம் விட்டுவிட்டோம் என்று தகவல் சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வந்து முறையிட்டாங்க. நாங்களும் இந்த கடையில் வந்து இந்த சம்பந்தமாக பேசினோம். பேசிய போது கடையினுடைய உரிமையாளர் ரொம்பவும் அசாதாரணமாக முறையில் இந்த நகைகளை நாங்கள் முறைப்படி ஏல விட்டு விட்டோம் என்று சொல்லுகிறார். அதே போல இது சம்பந்தமாக வர்த்தக சங்கத்திலே முறையிட்டோம். அவர்களும் கூப்பிட்டு பேசிய போது அதற்கான உரிய பதிலை இந்த கடையினுடைய உரிமையாளர் செய்யல. அதே போல இந்த நகைகளை ஏலம் விடுகின்ற போது சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு இவர்கள் தெரிவிச்சிருக்கணும். அந்த அறிவிப்பும் என்பது கொடுக்கல. இன்னும் ஒன்று, இவங்க போஸ்டரில் அவங்களுக்கு ஏல நோட்டீஸ்னு ஒன்று அனுப்புகிறாங்க. அந்த ஏல நோட்டீஸில் கையெழுத்து வாங்கும்போது இவங்க கொடுத்துருக்கிற ஒரிஜினல் பில்லில் ஒரு கையெழுத்து, இவங்க ஏலம் விடு போகிறோம் என்ற அறிவிப்பில் ஒரு கையெழுத்து. அப்போனா கையெழுத்தை யார் போட்டாங்கன்னு தெரியல. அப்படியாப்பட்ட ஆவணங்களை இவங்க ஃபைல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்னும் ஒரு விஷயத்த நாங்கள் கேட்டோம். நீங்கள் ஏலம் விடுறீங்க, ஏலம் விடும்னா 1 முறைக்கு 2 முறைக்கு 3 முறை நீங்கள் வந்து சம்மந்தப்பட்டவங்க சொல்லணும். அது சொன்னீங்களான்னு கேட்டோம். நாங்கள் சொன்னேன்னு ஒத்த வார்த்தையில் சொல்கிறாரு. அதே போல் நீங்கள் அவங்க வாங்கியிருக்காங்க, அந்த பேப்பரை வாங்கியிருக்காங்க, ஏல ரசீது வாங்கியிருக்காங்கன்னு எந்த அடிப்படையில் சொல்லுங்கன்னு கேட்டால் அதுக்கு அவரால் சொல்ல வழி இல்லை. அதே போல் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் இந்த மாதிரி ஏல ரசீது நீங்கள் உங்களுக்கு வந்துதான்னு கேட்டால் அவங்க எங்களுக்கு எதுவும் வரல, எங்களுக்கு எதுவும் அறிவிப்பு கொடுக்கலன்ட்டாங்க. சமீபத்தில் முக்குறும்பு தென்பாதியிலேருந்து ஒரு 3 நபர்கள், அதாவது ஒருத்தவங்க வந்து 1.5 பவுனை வெறும் 60,000 ரூபாய்க்கு வச்சுருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 1.5 பவுன் நகை. இன்னொரு நபர் 1 பவுன் நகையை 19,000 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. ஒரு 6 கிராம் நகையை 15,000 ரூபாய்க்கு வச்சுருக்கிறாங்க. இன்னைக்கு நகையினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கிட்ட நெருங்குது. இப்படியாப்பட்ட சூழல்ல கிட்டத்தட்ட 649 நபர்களுடைய நகையை இந்த கடையினுடைய உரிமையாளர் எந்த அடிப்படையில் யாருடைய ஒப்புதலை பெற்று யாரிடம் ஆர்டர் வாங்கி நகையை ஏலம் விட்டார் என்கின்ற விசாரணையை மாவட்ட நிர்வாகமும் அதே போல காவல்துறையும் உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இதே போல பாதிக்கப்பட்ட மக்கள் தினமும் அலுவலகத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் தங்களுடைய குறைகளை குமரர்களையும் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த கடையில் வந்து கேட்டால் அதற்கான உரிய பதிலை அந்த மக்களுக்கு சொல்லாமல் மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். எனவே இது சம்பந்தமான விசாரணையை முதலில் காவல்துறை துவங்க வேண்டும் என்பதுதான் விஷயம். அதே போல இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய நகையை அவர்கள் என்ன பணம் தொகை பெற்றிருக்கிறார்களோ அதற்கான வட்டியை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய நகையை ஒப்படைக்கணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கையாக வச்சு நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். 649 பேருடைய நகை என்பது ஏலம் விட்டுருக்காங்க. அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட பல கோடி ரூபா வருது. அதே போல நகையினுடைய மதிப்பை நாங்கள் இப்போ மதிப்பீடு தகவல் சொல்லியிருக்கிறோம். அதையும் தகவல் சொல்லிடுவோம்.
சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.